தனது அனாதை தீர்மானத்தின்படியே நம் அனைவரையும் அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எரேமியா தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் மிகவும் திடமாக இருந்தான். அதற்கு அவருக்கு உதவியது கர்த்தருடைய வார்த்தைகளே. கர்த்தர் மீது அவர் வைத்திருந்த அன்பும் விசுவாசமுமே. நீங்களும் கூட இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனால், கர்த்தர் மீது விசுவாசமாக இருப்பதினால் மிகுந்த துன்பமோ கஷ்டமோ படலாம். ஆனாலும் தேவனுக்குள் நிலைத்திருங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அரணான அடைக்கலமும் பாதுகாப்பாய் இருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே வெளியான வேதாராய்ச்சி பாடங்களை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று எரேமியா 20ஆம் அதிகாரம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே எரேமியாவின் வாழ்க்கையிலே அவர் சந்தித்த பாடுகளை குறித்தும் சிதேக்கியா அரசனின் காலத்திலே அவர் கூறிய தீர்க்க தரிசனங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல எரேமியா ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரிகளின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு இன்னும் பள்ளத்தாக்கிலே போய் கர்த்தர் சொன்னபடி கலசத்தை உடைத்து போட்டு யூதாவின் மக்கள் சிறையிருப்பிற்குள்ளே செல்ல போகிறார்கள் என்று அறிவித்தான். நல்ல அரசனான யோசியா மரித்து விட்டான். அதன் பின் யோவகாஸ் அரசனானான். தொடர்ந்து யோயாக்கீம் அரசனானான். இப்பொழுது கடைசி அரசனாக சிதேக்கியா அரியணையிலே இருக்கிறான். இவன் யூதாவை ஆண்ட அரசர்கள் வரிசையிலே பலவீனமானவனும் கேடானவனுமாயிருந்தான். இவனது காலகட்டத்தில்தான் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பிற்குள் செல்ல இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எரேமியாவின் வாழ்க்கையிலேயும் அவருடைய ஊழியத்திலேயும் ஏற்பட்ட மாற்றங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஜனங்களின் சிறையிருப்பை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது உறுதியானவனாக திட்டவட்டமாய் செய்தியை கூறினான். என்றாலும் அவன் இருதயத்தில் இழகிய ஒரு மனதுள்ளவன். எரேமியாவின் நண்பனான யோசியா ராஜா மரித்த பொழுது அவன் புலம்பல் பாடியதாக 4ஆம் புத்தகத்திலையும் வாசிக்கிறோம். யோசியா ராஜாவை தொடர்ந்து வந்த 3 அரசர்களும் எரேமியாவின் ஊழியத்தை திட்டவட்டமாய் புறக்கணித்தார்கள். என்றாலும் தனிப்பட்ட விதத்திலே யாரும் எரேமியாவை துன்பப்படுத்தவில்லை. இப்பொழுது 20ஆவது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது முதல் முறையாக தனிப்பட்ட விதத்திலே அவர் துன்பப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். ஒரு ஊழியனுக்கு துன்புறுத்தல் எங்கே ஆரம்பமாகிறது என்பதை பார்த்தீர்களா? அந்த நாட்களில் இருந்த சமயம் என்னும் ஸ்தாபனத்தில்தான் அது ஆரம்பமாகிறது. இன்றும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடையூறாய் இருப்பது வேதத்தை பூரணமாய் விசுவாசிக்காத பெயரளவு திருச்சபைகளே. இப்படிப்பட்ட பெயரளவு திருச்சபைகள் ஒன்று சேர்ந்து சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்களில் யாராவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்களது பரந்த சகோதரத்துவம் மறைந்து அவர்களுக்குள் பகை உணர்வு வெளிப்படும். இன்று சுவிசேஷ ஊழியங்களுக்கு இடையூறாய் இருப்பது சாராயக்கடை அதிபர்கள் அல்ல, பெயர் கிறிஸ்தவர்களே. எரேமியா 20ஆம் அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார். மாகோர் மீசாபிப், இந்த பெயரின் பொருள் என்ன? எல்லா பக்கங்களிலேயும் பயங்கரம் என்பதே அந்த பெயரின் பொருள். பஸ்கூரே, உனக்கும் உன்னோடு தொடர்புடையவர்களுக்கும் பயங்கரம் வருகிறது என்று எச்சரிக்கிறார். வசனம் 4 பாருங்கள். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான்.
இந்த தீர்க்க தரிசனத்தை தான் எரேமியா மீண்டும் மீண்டும் வலியுறுத்த போகிறார். தென் ராஜ்யமாகிய யூதா ராஜ்யம் பாபிலோனின் சிறையிருப்பிற்குள் செல்ல இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் அதை நிறுத்த முடியாது. மோசேயும் சாமுவேலும் வந்து வேண்டிக் கொண்டாலும் இது தடை செய்யப்பட முடியாததாய் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த நேரத்திலே அரியணையில் இருந்தவனும் அதற்கு முந்தியிருந்த 2 அரசர்களும் கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கவில்லை. சரி, தொடர்ந்து எரேமியாவுக்கு என்ன ஆனது என்பதை பார்ப்போம். எரேமியா புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் இதுவரை உடல் ரீதியாக அவனை யாரும் கஷ்டப்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் பாடுபடுத்தப்படுகிறான். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் யூதாவின் சிறையிருப்பை குறித்து அவன் கூறுகிறான். அவன் உள்ளம் உடைந்த ஒரு மனிதனாக இருந்தபடினாலே தன் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். எத்தனை செய்தியை கொடுத்தாலும் சுற்றி நடக்கும் காரியங்கள் அவன் பலனை உறிஞ்சுகிறது. நரம்பு தளர்ச்சி வரும் அளவிற்கு அவன் வேதனைப்பட்டான் என்று சொல்லலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இங்கே எரேமியா சொல்வது என்ன? நான் கொடுக்கும் செய்தி என் இருதயத்தை உடைக்கிறது. என் ஊழியத்தின் விளைவாக சமய தலைவர்களால் நான் பாடுபடுத்தப்படுகிறேன். மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள். எனவே இந்த பணியை நான் விட்டுவிடப் போகிறேன் என்கிறான். என்றாலும் அவன் உணர்ந்து கொண்டது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் என் எலும்பிலே அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. நான் அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இங்கே எரேமியா சொல்வது என்ன? நான் கொடுக்கும் செய்தி என் இருதயத்தை உடைக்கிறது. என் ஊழியத்தின் விளைவாக சமய தலைவர்களால் நான் பாடுபடுத்தப்படுகிறேன். மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள். எனவே இந்த பணியை நான் விட்டுவிடப் போகிறேன் என்கிறான். என்றாலும் அவன் உணர்ந்து கொண்டது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் என் எலும்பில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். நான் பேசித்தான் ஆக வேண்டும். என்னால் அடக்கி வைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் இதுவே அடையாளம். கொடுக்கப்பட வேண்டிய செய்தியின் அவசரத்தை உணர்ந்தவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை நீங்கள் ஒரு வேலை என்று செய்கிறீர்களா? அல்லது இது உங்கள் இருதயத்தின் உண்மையான பாரமா? கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பாரத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உண்மையில் நீங்கள் வேதனைப்படுவீர்கள். ஆத்துமாக்கள் மேல் பாரமில்லாமல் நீங்கள் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடாது. சரி, இப்பொழுது எரேமியாவின் உள்ளத்தில் இருக்கும் போராட்டத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பலருடைய உள்ளத்திலே எழும்பிய அதே எண்ணம் இப்பொழுது எரேமியாவுக்கு வருகிறது. யோனா, யோபு, எலியா இவர்கள் செய்த இதே காரியத்தை இப்பொழுது எரேமியா செய்கிறார். ஆண்டவரே, நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விதான் அவரை அழுத்துகிறது. இன்றும் பலருடைய வாழ்க்கையிலே அழுத்தங்கள் அவர்களை சூழும் பொழுது இதே உணர்வுதான் அவர்களுக்கு உண்டாகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். கவனித்தீர்களா? எரேமியா தன்னையே வெறுத்தவராக தான் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமாக இருக்குமே என்று கூறுகிறான். வசனம் 17. என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன. எரேமியா 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன. இது ஏற்கனவே பலர் கேட்ட ஒரு கேள்வி. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் சூரை செடியின் கீழ் போய் படுத்து கொண்டு எலியாவும் ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்றான். யோபுவும் தான் சாக விரும்பி தன் பிறந்த நாளை சபித்தான். யோனாவும் அனைத்து காரியங்களை குறித்து உள்ளம் உடைந்தவனாக
மரிக்க விரும்பினான். அருமையானவர்களே, நீங்கள் ஏற்கனவே பிறந்து விட்டீர்கள். உலகத்திலே நீங்கள் பிறப்பதை குறித்து இனி யாரும் எதையும் செய்ய முடியாது. நான் சாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அப்படி விரும்புவதால் ஒருவரும் மரிக்க முடியாது. யாரும் அப்படி செத்து போகவில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறுவதால் எரேமியா மிகவும் சோர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அவர் தோளிலே உங்கள் கரங்களிலே போட்டு எப்படியாவது அவரை ஆற்றி தேற்றலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். எரேமியா அவ்வளவு சோர்வாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க வாஞ்சித்தார். தொடர்ந்து சிதேக்கியா அரசனுக்கு நேபுகாத்நேச்சாரை குறித்து எரேமியா பதில் கூறுவதை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 21 முதல் 2 வசனங்கள். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசையாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது, சிதேக்கியா மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டவுடன் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் எரேமியாவை நாடுகிறான். ஒழுங்குபடுத்தப்பட்டு நடந்து கொண்டிருந்த சமய அமைப்பின் தலைவரிடத்திலே, அதாவது பஸ்கூர் இடத்திலே செல்லவில்லை. வேதத்தை பூரணமாய் பின்பற்றாத பல திருச்சபைகளில் மக்கள் இன்று இருந்தாலும் இந்த வேத ஆராய்ச்சி செய்திகளை கவனமாய் கேட்கிறார்கள். ஆம் நண்பர்களே, உண்மையில் நீங்கள் பிரச்சனையின் மத்தியில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எரேமியா 21 அதிகாரம் 8 வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றும் கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கும் இரட்சிப்பை குறித்து உங்கள் முன் வைக்கும் கேள்வி இதுதான். உங்கள் பாவங்களுக்காக இயேசு வந்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவரிலே இருக்க வேண்டும். எபேசியர் 1:13 நாம் பார்ப்பது போல, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்படுகிறீர்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகிறீர்கள். நான் உங்களுக்கு முன் வைக்கும் வழி இதுதான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது விட்டுவிடலாம். உங்கள் முன் நான் வைக்கும் ஜீவனுக்கும் மரணத்திற்குமான வழி இதுவே என்று கர்த்தர் சொல்கிறார். கடவுள் தன் கண்களிலே கண்ணீரோடு உங்களை கெஞ்சி கேட்கிறார். இப்பொழுது யூதா ஜனங்களுக்கு முன் வைக்கப்படும் தெரிந்தெடுப்பு இதுதான். ஒன்று, பாபிலோனுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லது பட்டணத்திலேயே இருந்து நீங்கள் மடிவீர்கள். பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 21 9 10 வசனங்கள். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். ஆனால் சிதேக்கியா அரசன் இதை பின்பற்றவில்லை. இவன் மிகவும் கேடான ஒரு அரசனாயிருந்தான். தேவனிடத்தில் இவன் மனம் திரும்பவே இல்லை. யோயாக்கீம் அரசனாயிருந்த பொழுதே நேபுகாத்நேச்சார் நகரத்தை அழிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. அவனும் என்னைப் போல ஒரு கேடான அரசன் தானே. அப்படி என்றால் இப்பொழுது மட்டும் எப்படி நேபுகாத்நேச்சார் எருசலேமை அழிப்பான் என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். சரி, தொடர்ந்து எரேமியா 22 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கேதான் கர்த்தருடைய வேதத்திலேயே மிகவும் கடினமான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் மேல் சொல்லப்பட்ட சாபத்தை விட இயேசு யூதாசை குறித்து சொன்ன வார்த்தைகளை விட மிக பயங்கரமானது. மேலும் இது குறிப்பிடத்தக்க ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. கோனியா அல்லது யோயாக்கீம் என்ற அரசன் மேல் வந்த நியாய தீர்ப்பை பார்க்கும் முன் அவனது தகப்பனான யோயாக்கீமின் மேல் வந்த நியாய தீர்ப்பை பார்ப்போம். அவனும் கீழான ஒரு அரசன்தான். ஆனால் அவனுடைய ஆட்சியின் கீழ் செழிப்பு இருந்தது. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆனார்கள். ஏழைகள் அவர்கள் காலடியின் கீழ் அழுத்தப்பட்டார்கள். ஏழை எளியவர்களை குறித்து வேதம் அநேக காரியங்களை கூறியிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அவர்களை குறித்தும் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும்
அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் தவறவிடவே முடியாது. சரி, யோயாக்கீமை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 22:13. தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேல் அறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசி. செல்வந்தர் மேலும் செல்வந்தராகிறார்கள், ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளானார்கள். ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் சரியாய் கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், எரேமியா 22:14-15 அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுறவனுக்கு ஐயோ! நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதி செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? உன் தகப்பன் என்று கூறும்பொழுது எரேமியா நல்ல அரசனான யோசியா ராஜாவை பற்றி கூறுகிறான். தொடர்ந்து கவனியுங்கள். எரேமியா 22:16-17 அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதன் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. யோசியா ராஜா எளிமையானவனுடைய நியாயத்தை விசாரித்தான். ஆனால் யோயாக்கீம், அவனுடைய காலத்திலே பணக்காரர் தவறான வழியிலே மேலும் பணக்காரர் ஆனார்கள், ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆனார்கள். இதை குறித்து தேவன் பல காரியங்களை கூறியிருக்கிறார். ஏழைகளை ஒடுக்கி பணக்காரர்களை மேலும் பணக்காரர்கள் ஆக்கினார்கள். தங்கள் பெருமையினாலே செல்வ செழிப்பான வீடுகளை கட்டி குடியிருந்தார்கள். தேவன் அவர்கள் பாவங்களை நினைக்கவில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். யாக்கோபு 5 முதல் 3 வசனங்களில் நாம் வாசிப்பது என்ன? பாருங்கள், யாக்கோபு 5 முதல் 3 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்தது. அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். 2 காரியங்களுக்காக தேவன் பணக்காரர்களை கடிந்து கொள்கிறார். ஒன்று, அவர்கள் செல்வத்தை சேர்த்த வழி. இரண்டாவதாக, அதை எப்படி அவர்கள் செலவழிக்கிறார்கள் என்பதை குறித்தும் கடிந்து கொள்கிறார். நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? பொதுவாக அனைத்துமே செல்வந்தர்களுக்கு சாதகமாக வடிவமைக்கப்படுகிறது. வரி விதிப்பாக இருந்தாலும் சரி, சட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அவர்கள் நடக்கும் கூட்டங்களுக்கான செலவை கொடுக்கிறார்கள். பல செல்வந்தர்கள் கர்த்தருடைய பணிக்கு கொடுக்க வேண்டியதை கூட கொடுப்பதில்லை. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். ஏழைகளை உறிஞ்சி செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வந்தர்கள் ஆவதை தேவன் கவனிக்கிறார். மேலும் எப்படி அவர்கள் தங்கள் வீடுகளை கட்டுகிறார்கள், எப்படி தங்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள் என்பதையும் அவர் கவனிக்கிறார், கண்டிக்கிறார். நம்மை சுற்றி எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வறுமையிலே வாழும் பொழுது செல்வந்தர்கள் மாட மாளிகையிலே வாழ்வது தவறு. கிறிஸ்துவை அறிந்திருக்கும் ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்துவை அறிந்த செல்வந்தர்கள் இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யும் ஸ்தாபனங்களுக்கு ஆடம்பரமான அலுவலகங்கள் தேவையில்லை. சில போதகர்கள் தங்கள் சபையில் இருக்கும் செல்வந்தர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். ஊடகங்களிலே ஊழியம் செய்யும் ஊழியர்கள் ஒருவர் உடற்பயிற்சிக்காக செல்லும் இடத்திலே செல்வந்தர் ஒருவரை சந்தித்தார். தனது ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு தனது ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்தினார். உங்கள் நிகழ்ச்சிகளை நான் கேட்பேன் என்றவர் நிகழ்ச்சிகளை கேட்டார். ஆனால் ஊடக ஊழியங்களுக்கு எந்த உதவியையும் அவர் செய்யவில்லை. செல்வந்தர்கள் சேர்க்கும் அத்தனையையும் அவர்களே செலவழிக்க வேண்டும் என்பதல்ல, தங்கள் அருகிலே உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் உலகளவில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் ஊழியங்களுக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை குறித்து அவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்திலேயே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சேர்க்க முடியாத 2 மக்கள் கூட்டங்கள் உண்டு.
ஒன்று பணக்காரர்கள், அடுத்த கூட்டம் மிகவும் ஏழ்மையிலே இருப்பவர்கள். ஆனால் அவர்களும் நற்செய்தியை கேட்டு கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே செல்வந்தர்கள் மேலும் செல்வத்தை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். ஏழை எளிய மக்களை ஒடுக்குவது கர்த்தர் அருவருக்கும் ஒரு காரியம். சரி, தொடர்ந்து கோனியாவுக்கு நேராய் வரும் பயங்கரமான நியாய தீர்ப்பை கவனியுங்கள். எரேமியா 22 அதிகாரம் 24, 25 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். இங்கே கோனியா தான் யோயாக்கீம். இவன் எகோனியா என்றும் அழைக்கப்பட்டான். இவனை ஏன் கர்த்தர் கோனியா என்று அழைக்கிறார் என்றால், அவன் பெயரில் வரும் ஏ என்பது ஏலோகிம் என்ற கடவுளை குறிக்கும் வார்த்தையாய் இருக்கிறது. இப்படி அவன் என் பெயரை சேர்த்து வைத்திருந்தாலும், அவன் முத்திரை மோதிரமாக இருந்தாலும் அவனையும் கழற்றி எறிவேன் என்பதுதான் கர்த்தருடைய தீர்மானம். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 22 அதிகாரம் 28 முதல் 30 வரை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் எது? தேசமே, 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாளப் போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேசமே, தேசமே, தேசமே என்று உலகத்தையே தேவன் சாட்சிக்கு அழைக்கிறார். கோனியாவின் சந்ததியிலே ஒருவனாயிலும் வாழ்வடைந்து தாவீதின் வம்சத்திலே அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து யூதாவிலே அரசாளப் போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோனியாவின் சந்ததியிலே வந்தவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளின் கணவர் யோசேப்பு. அந்த வரிசையில் வந்த யாரும் தாவீதின் சிம்மாசனத்தில் உட்காரவில்லை. மற்றும் ஒரு தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். எரேமியா 33:17. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. இந்த தீர்க்க தரிசனத்தினால் கோனியாவின் வம்சத்தில் யாரும் அரசனாகவில்லை. என்றாலும் தாவீதின் வம்சத்தில் ஓர் அரசன் தாவீதின் அரியணைக்கு வருவான். ஆனால் அவன் எகோனியாவின் வம்சத்திலே வருவதில்லை என்பது தெளிவாகிறது. எரேமியா 36:30 பாருங்கள். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். யோயாக்கீமின் தகப்பன் தான் எகோனியா. அந்த பரம்பரையை தேவன் அழித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதப்பட்டதில் 2 வம்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் உண்டு. யோசேப்பின் பரம்பரையை குறித்து மத்தேயு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது தாவீதிலிருந்து சாலமோன் மூலமாக எகோனியா வழியாய் யோசேப்பு வரை வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பரம்பரையில் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவின் முன்னோர்களை குறித்து மற்றும் ஒரு பட்டியல் உண்டு. இதை லூக்கா 3 அதிகாரத்திலே 23 முதல் 38 வரை உள்ள பகுதியில் நாம் பார்க்கலாம். இது மரியாள் வந்த பரம்பரை. இது சாலமோன் வழியாக அல்ல, தாவீதின் மற்றொரு மகனான நாத்தான் மூலமாய் வருகிறது. அந்த பரம்பரையில் எந்த சாபமும் நியாய தீர்ப்பும் இல்லை. இயேசு கிறிஸ்து கன்னியாகிய மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். அப்படி என்றால் இயேசு இரத்த சம்பந்தமாய் தாவீதின் வம்சத்திலே வந்தவர்தான். இது இந்த உலகத்தில் நடைபெற்ற முக்கியமான ஒரு சம்பவம் என்று நாம் கூறலாம். எனவேதான் தேவன் தேசமே, தேசமே, தேசமே கேள் என்று கூறுகிறார். ஆங்கில வேத புத்தகத்திலே பூமியே, பூமியே, பூமியே கேள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவனே இந்த காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்கிறார். தேவனுடைய திட்டம் ஒரு காலம் மாற்றமடையாது. யார் மேலும் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வர முடியும்?
அதே நேரம் தாவீதின் வம்சத்திலேயே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியாவை குறித்த செய்தியையும் நிறைவேற்ற முடியும். இன்றைய வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, தேவன் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது. நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் சகல காரியங்களையும் அவருடைய அநாதி திட்டத்தின்படியே நடத்தி முடிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நம்மை அவர் தீமைக்காக அல்ல, நன்மைக்காக நினைத்திருக்கிறார். நமது வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் எப்படி எரேமியாவோடு இருக்கிறார்? கர்த்தர் எப்படி எரேமியாவோடு இருக்கிறார்? ஆப்ஷன் ஏ, அடைக்கலம் தருபவராய். ஆப்ஷன் பி, சேனைகளின் கர்த்தராய். ஆப்ஷன் சி, பயங்கரமான பராக்கிரமசாலியாய். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றி வழிநடத்தும். நாம் வழி விலகி நடக்கும் போதும் நம்மை சரியான பாதையில் நடத்துவது வேத வசனங்கள். நமக்கு பிரச்சனைகள் வெளியிலிருந்து அல்ல, நம் சொந்த ஜனம், நம் சொந்த சபையில் இருந்துதான். அனுதினமும் சிலுவை சுமப்போர் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் சீடனாக முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே தருவாராக. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகூக் 2:3.